இயேசுவின் நாமத்தினாலே சினர்ஜி மிஷன் இந்தியாவினராக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சினர்ஜி மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷலி மிஷனரிஸுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபத்தில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான நல்ல தகப்பனே, விசேஷமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சினர்ஜி மிஷன் இந்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரை நின்று கொள்ளுகிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. இந்தியாவில் இவர்கள் செய்கிற அநேக ஊழியங்களுக்காய் நன்றி. அநேக மிஷனரிஸ், அதே போல அநேக சபைகளுக்கு ஆண்டவரை அவருடைய கரங்களை ஆண்டவரை இவர் நீட்டி இருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஜெபங்களிலே தாங்கி இருக்கிறார்கள். செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எல்லா பண தேவைகள் என் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவையான ஆள் பலத்தை கொடுங்கப்பா. ஒத்தாசைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. பரத்திலிருந்து ஆண்டவரே, நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிக்க. அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும், இதுல ஸ்டாஃப்ஸ், அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ, இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு தருகிறார். இப்போது 2ஆம் அதிகாரத்தில் இந்த சிந்தனைகளை நம்மோடு கூட சரித்திர புத்தகங்களின் வாயிலாக சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற சினர்ஜி இந்தியா மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், அவைகளில் பேர் ஓகை கொள்கிறோம். எப்படி ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தை இந்த பூமியெங்கும் இருக்கிற மனுக்குலத்திற்கு ஆசி தரும் விதமாய் ஆசி பெறாதவர்களுக்கு இன்னும் அந்த எல்லையில் இது சென்று சேரும் கிருபையாய்
நம்மை நடத்துகிறார் என்பதை சரித்திரத்தின் வாயிலாக காணவிருக்கிறோம். யோசுவா என்கிற இளம் இராணுவ தலைவர் இப்போது மகத்தான ஒரு தேவ மனிதனுடைய நிழலில் நின்று பயிற்சி பெற்று இப்போது 25 ஆண்டுகளாக தம்முடைய ஆவிக்குரிய தலைமை பண்பை இராணுவத்திலும் சரி, ஆண்டவருடைய திருத்திட்டத்தில் பலிபிடத்திலும் சரி, இந்த தேசத்தை சுதந்திரிக்கிற ஆவிக்குரிய யுத்தத்திலும் சரி, அவரை ஆண்டவர் பயன்படுத்துவதை பற்றி வேதம் கூறுகிறது. ஏறத்தாழ 1406 ஆண்டுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நடைபெற்ற இந்த சம்பவம் 2 காரியங்களை வெகு ஆழமாக நம்மில் இந்த சரித்திர பதிவுகளுக்காக பதிவு செய்கிறது. ஒன்று, ஆண்டவருடைய உத்தமம் மாறாதது. வாக்கு தந்தார், வாக்கை நிறைவேற்றியே தீருவார். அழகான ஒரு வாக்கு. அவரை பின்பற்றுகிறவர்கள் இந்த வாக்கை சுதந்திரிப்பார்கள். அவர்களோடு கூட அவர் உடன்படிக்கை செய்ததுனால அந்த பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்வு, அவர்கள் என்ன நிலையில், எங்கு எத்தனை தோல்வியுற்றாலும் எத்தனை வீழ்ந்தாலும் அவருடைய திட்டத்தில் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருப்பதனால அவர்களை விடாப்பிடியாக கங்கணம் கட்டி காக்கிறார் என்பதை இந்த சரித்திர புத்தகம் திரும்ப திரும்ப கூறுகிறது. கானான் தேசம் நுழைந்த நாள் முதல் நித்திரையான நாள் வரை 25 ஆண்டுகளின் மகத்தான ஒரு தலைமைத்துவம். அதில் இதை யோசுவாவின் புத்தகத்தை வெற்றி புத்தகம் என்று சொல்வார். அவருடைய அழைப்பை ஆண்டவர் உறுதி செய்து பயிற்றுவித்து மகத்தான தேவைக்காக யோசுவாவை பயன்படுத்துகிறார். யோசுவா என்கிற இந்த இராணுவ தளகர்த்தர், இராணுவ அதிபதி, அவருடைய பெயரிலேயே யாவே ரட்சிக்கிறார் என்கிற பொருள்பட வைத்திருக்கிறார். தெய்வீக வெற்றி, டிவைன் கான்குவஸ்ட், கடவுள் அவருடைய திரு திட்டத்தில் வைத்திருக்கிற குறுக்கீடு, இவைகளை அறிவதற்காக யோசுவாவுக்கு ஆண்டவர் தந்த பெரும் கிருபை, ஆழமான வேத அறிவு, அவருடைய கற்பனைகளின் மேலே அவருக்கு ஒரு ஆர்வம், அவைகளை கற்று தேர்வதில் ஒரு உயர்வான ஒப்பு கொடுத்தல் உள்ள ஒரு அறிவு, இவைகள் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட மகத்தான வாக்கு, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உன் வசமாகும், கர்த்தருக்கு சொந்தமாகும். எத்தனை அழகான ஆவிக்குரிய பிம்பம், ஸ்பார்க், ஜொலிப்பு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு விதத்தில் விசுவாசத்தை பயிற்றுவித்து வெற்றியை கையாளுகிறார், வெற்றியை தமக்கு சொந்தமாக்குகிறார். அப்படிப்பட்ட நிகழ்விலே தான் 2ஆம் அதிகாரம் துவங்குகிறது. எப்படி துவங்குகிறது பாருங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் இந்த தேசத்தை எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் உடனடியாக, இது இராணுவ யுக்தி, இதை அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இராணுவ யுக்தியாக இருப்பதனால ரகசியமாக அவர்கள் எதிராளியின் எல்லைக்குள்ளாக பாதுகாப்பாக செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை செய்கிறார். அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஆண்டவர் அவருடைய திரு திட்டத்தில் பரிசுத்தமான தம்முடைய பாத்திரத்திற்கு, பங்குக்கு, ஈடுபாட்டுக்கு யாரையும் எங்கேயும் என்ன பின்னணியத்திலேயும் பயன்படுத்துகிறார் என்பதற்கு இது ஒரு அழகான மாதிரி. ரகாப் என்கிற இந்த மங்கை தேசம் வேவு பார்க்க வந்த
மனிதர்களுக்கு உதவி செய்தது என்பது அப்பட்டமாக இங்கு வெளித்தருகிறது. அழிவிலிருந்து இந்த எபிரேய இளைஞர்களை இஸ்ரவேலின் வாக்குத்தத்தத்தின்படி மீட்கும் திட்டத்திற்கு தாம் பாதை அமைக்கிறார். இங்கே ஒளிந்து கொள்ளுங்கள், இங்கே நில்லுங்கள், இங்கே இந்த நிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய இதயம் வசனம் கூறுகிறது பாருங்க. உங்களுக்குள்ளாக நடக்கிற காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் போது திகில் பிடித்திருக்கிறது என்று மட்டும் எங்களை குறித்து, எங்கள் தேசத்தை குறித்து, எரிகோவை குறித்து, எரிகோவின் மக்களை குறித்து, எரிகோவின் ராஜாவை குறித்து சொல்லுகிறார். தேசத்து குடிகள் எல்லாரும் 9ஆம் வசனத்துல சோர்ந்து போனார்கள் என்றும் நான் அறிகிறேன். ஆனா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் வெகு திறமையான ஒரு மங்கையாக இருப்பது போல இந்த அதிகாரம் அவர்களை விவரிக்கிறது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை வற்ற பண்ணி அதன் வழியாக போக பண்ணி நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணிய இத்தனை ராஜாக்கள், இவைகளெல்லாம் நாங்கள் கதையாய் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அப்படி ஒரு வேவு பார்க்கிற, சர்வே செய்கிற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராளி எல்லை நின்று கடவுளின் திட்டத்தை இந்த மங்கை சுமந்து வருகிறார். ஆண்டவரின் இந்த சுதந்திரிக்கும் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை இந்த பின்னணியில அவர்களோடு கூட நெருக்கமாக வந்து இவைகளை பகிர்ந்து கொண்டதாக இந்த பகுதி கூறுகிறது. இராணுவ நுணுக்கத்திற்கு, அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்வார்களே, கிடைக்க அரிதா இருக்கிற நுணுக்கமான குறிப்புகளுக்கு, தகவல்களுக்கு அணுகுமுறை வகுத்து உதவி செய்கிறார். ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தில் யாரையும் பயன்படுத்துகிறார். இது ஒரு அனாதியான, ஒரு அலாதியான, ஒரு பிரமையான ஒரு காட்சி. பட்டம், பதவி, பின்னணி, பெயர், புகழ், பாரம்பரியம், அவருடைய பெற்றோருக்கு பெற்றோர், இப்படியெல்லாம் செல்வாக்கு, ஆதரவு, இவைகளுக்கு அப்பால் கடவுளின் திட்டத்தில் பங்கெடுக்கிறவர்களுக்கு இவைகளெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இருக்க வேண்டியது கடவுளின் திட்டத்தை அறிந்தவாறு அந்த திட்டத்திற்கு ஏற்ற ஒரு பக்குவமான உதவியை பயன்படுத்தப்படுவதற்கு, கடவுளின் திட்டம் பாதுகாக்கப்படுவதற்கு, நிறைவேறுவதற்கு, அது நீத்து போகாதபடி காப்பதற்கு நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலையை உணர்ந்து அதில் பங்கெடுப்பது. இதைத்தான் ராகாப் என்கிற இந்த புறஜாதி என்று அழைக்கப்படுகிற அந்த மங்கை இஸ்ரவேலோடு கூட கொண்டிருக்கிற ஒரு விசுவாச பிடிப்பு. எபிரேயர் காய்கியோன் இவரை 11ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் அவருடைய விசுவாச தீரர் பட்டியலில் பொறிக்கிறார். அவருடைய தைரியம், இஸ்ரவேலின் எதிரிகளுக்கு அவர்கள் வைத்திருந்த திட்டத்திற்கான காரியங்களில் மறைவு, பாதுகாப்பு, பின்பு வந்து இந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு இந்த யெகோவாவின் கடவுள் கொடுக்கும் போது தாங்களும் தங்கள் குடும்பமும் அந்த பேர் பாக்கியத்தில் பங்கெடுப்பதற்கான முன்னோடியான ஒரு திட்டத்தையும் அவர் வகுத்துக் கொள்கிறார். இத்தனை பாதுகாப்பாக அவர்கள் அதன் பின்பு வந்து சுதந்திரிக்கும் போது அவர்கள் வாக்கு செய்ததுபடியே, வாக்கு கொடுத்ததுபடியே இவளுடைய பெற்றோர், உடன் குடும்பத்தினர் அத்தனை பேரையும் வேறு பிரித்து அவர்களை பாதுகாத்து அந்த முழு தேசத்தையும் அவர்கள் நாசகாரமாக்கினார்கள், வென்று ஜெயித்தார்கள். எத்தனை அழகான ஒரு பகுதியை இந்த வேதவசனம் கூறுகிறது. தங்களுக்கென்று ஆண்டவர் தந்த திறன், வரம்,
தருணம், வாய்ப்புகள், இவைகளை தனக்கு ஆண்டவர் தந்த ஒரு அழகான திட்டம் என்று எடுத்து அதை தேவ திட்டத்துக்காக பங்கேற்க ஆண்டவர் தம்முடைய திரு திட்டத்தில் இரட்சகராக பிறப்பதற்கு இவரை மத்தேயு என்பார் எழுதுகிற நற்செய்தி நூலில் ஜீனியாலஜின்னு சொல்லுவோமே, வம்ச வரலாறிலே பொறிக்கும் அளவிற்கு கடவுள் யூதர்களின் வழியாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் முழுக்க முழுக்க யூதர்கள் என்று அந்த பெருமையே மனதிலே கொண்டு வரக்கூடாது என்பதற்காகவோ புற ஜாதியார்களை அவர் ஒருங்கிணைத்து பிற இனங்களுக்குள்ளாக இல்லை தொடர்ந்து இருக்கிற இந்த சரித்திர புத்தகங்கள் அப்படி ஏராளமான மகத்தான மனிதர்களை நம்முடைய இரட்சகரின் வம்சத்தில் குறிக்கிறது. அதில் மிக முக்கியமான எல்லையில் ராகாப் என்கிற இந்த பெண்மணியும் வந்து இணைந்து கொள்கிறார். இவரின் வாயிலாக கடவுள் தம்முடைய திட்டத்தை இந்த பூமிக்கு தருவதற்காக விருந்தோம்பல், இரக்கம், விசுவாசம், பொறுமை, மனம் திரும்புவதற்கு ஒரு இணக்கம், தேவ திட்டத்திற்கு இணங்கி வாழ்வை பணைய வைத்து இந்த பாதுகாப்பை கடவுளின் பிள்ளைகளுக்கு தருவது, துணிச்சலாக கடவுளின் திட்டம் என்று அறிந்து அதற்கு கீழ்ப்படிவது, இவைகளுக்கு அடையாளமாய் அவர் அந்த பூமியிலே வாழ்ந்தது என்று புதிய ஏற்பாடு இவரை விளக்கம் கூறுகிறது. இதை நிறைவு செய்வதற்காக இப்போது இந்த ராகாப் என்கிற பெண்மணியினுடைய தொழில் விஷயமாக இருக்கிற ஆராய்ச்சிகளில் ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எரிகோ கோட்டை சுவரிலே வாழ்ந்து வந்த இந்த ராகாப் அங்க இருக்கிற ஒரு பழம் புகழ் வாய்ந்த அந்த தேசத்து இனங்களுக்கான ஒரு கல்டிக் ப்ராஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். கோயில்களில், தேவதைகளில், இன்றைக்கும் நம்முடைய ஊர்களில், தெருக்களிலெல்லாம் நடைபெறுகிற இதை போன்ற ஒரு எல்கைகளில் ஒரு சத்திரம் போல வைத்து இன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய தங்கும் விடுதிகளை இன் என்று அழைக்கிறார்கள். இவள் அதில் இன்கீப்பர் என்று இதை ஆராய்ச்சி செய்கிற கடவுளுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள். இந்த பெரும் தங்கும் விடுதியில அந்த மத நம்பிக்கையை கொண்டிருந்த விக்கிரக வணக்கத்தார் அந்த விக்கிரகங்களை வணங்குகின்ற விதங்களாக ஒரு உபச்சாரம் என்கிற சடங்கையும் செய்வதற்கு ஒருவேளை இந்த கட்டடங்களில் அனுமதி இருந்ததுனால இவர் இப்படி ஒரு பெயரை பெற்றிருக்க கூடும் என்றும் கூறுகிறார்கள். ஜோசபஸ் என்கிற வேதத்தை ஆழமாய் விசுவாசிக்கிற ஒரு அழகான இலக்கிய முனிவர், திருச்சபையின் முன்னோடி தலைவர், இந்த சத்திரம், இந்த உயர் பகுதியாக இருக்கிற இந்த இன் இப்படிப்பட்ட ஒரு மத சடங்குகளுக்கு அனுமதி கொடுத்து அதற்கு காரணமாக இருந்ததனால தான் இவர் இப்படி வேசி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய பழைய வாழ்வு எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனால் அவர் இப்போது இஸ்ரவேலின் கடவுளில் நம்பிக்கை வைக்கிறார். வாழ்வு மாறுகிறது. இஸ்ரவேலின் கடவுள் எங்கள் கடவுள் என்று ஏற்கிறார். அதற்கான மனம் திரும்புதலையும் துணிச்சலான கீழ்ப்படிதலையும் அடையாளமாக தன்னுடைய வாழ்வில் அணிந்து கொள்கிறார். ஆகினால அங்கே இருக்கிற இராணுவ சேவைக்கு இவர் தகவல் தந்தவராகவும் மிக நுணுக்கமான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவராகவும் வாழ்ந்து விடுகிறார். அழகான செய்தி. இந்தியாவில் இந்த தலைமுறைக்கான நற்செய்தி பணி வெகு விமரிசையாய் பெரும் இயக்கங்களாய் உருவாகுவதற்கு கடவுள் பயன்படுத்திய
மாமனிதர்களில் மிக முக்கியமானவர்கள் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் என்று அழைக்கப்படுகிற கடவுளுடைய திருமகன், தமிழ் திருச்சபைக்கு தந்த ஒரு தங்க மகன். அவர் எங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார்கள், நான் தெற்கே அரைக்குவல் என்கிற பத்திரிகையை துவக்கி வைத்துவிட்டு அதற்கான தகவல் சேகரிப்பதற்காக, சர்வே செய்வதற்காக தாலுகாக்கள், ஜில்லாக்கள், அப்போது மாவட்டங்கள், மாவட்டங்களுக்கு அப்பால் மாநிலங்கள், சராசரி மனிதர்கள் எங்கெல்லாம் எவ்வளவு பேர் கிறிஸ்தவர்களாக சபைகளாக இருக்கிறது என்று நாங்கள் தகவல் சேகரித்து அந்த தகவல்களை ஜபத்துக்காக தென்னகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு கூட இந்த தேசத்துக்காக அக்கறையோடு கூட இருந்த மனிதர்களுக்கு கண்ணீரின் ஜபத்துக்காக அதை சேகரித்து அனுப்புவதற்காகத்தான் இந்த பத்திரிகையை வெளியிட ஆரம்பித்தோம் என்று சொன்னார். அதை ஏறத்தாழ அநேக ஆண்டுகள் எடிட் செய்து அதற்கான ஆசிரியராக இருந்ததுனால அதனுடைய ஆழமான கனமான பொறுப்பு எனக்கு அத்தனையாக தெரிகிறது. அதை எத்தனை எளிமையோடு அழகோடு கடவுள் ஆரம்பித்து தந்திருக்கிறார். எளிய விதங்கள் இல்லை, மாவட்டங்கள் இல்லை, தாலுகாக்கள் இல்லை, இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு தேவ திட்டமாகிய கடவுளின் வாக்கு இந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு இந்த தேசம் உரிமையாகும் என்கிற அந்த சொல் வாக்குறுதி நிறைவேறுவதற்கு இடம் தருகிறார். விசுவாச மங்கையாய் மாதிரி விசுவாசத்தை காண்பித்து விசுவாச தீரர் பட்டியலில் வந்து நீதியாக எண்ணப்பட்டு யாக்கோபு என்கிற நிருபம் அவளை பாராட்டி அவளுடைய விசுவாசத்துக்காக அவளுக்கு ஆண்டவர் தந்த பெரும் கிருபையை தந்து இந்த பூமிக்கே இரட்சகரை பெற்று தருவதற்கான பாக்கிய கற்பத்தை இவள் வழியாக பிறந்தவர்களுக்கு ஆண்டவர் தந்தார் என்பது எத்தனை மகத்தான உண்மை. அந்த திருக்கிருபையை கொண்டாடுகிறவர்களாக இன்றைக்கு இந்த வசனத்தை எங்களுடைய தியானத்தில் இணைந்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூப் அன்பர்கள், அலைபேசியில் எங்களை கேட்கிறவர்கள், கடவுளின் திட்டத்திற்கு நாம் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் பயன்படுத்தப்படலாம். பாதுகாப்பதற்காக நம்மை ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் அவருடைய பிள்ளைகளை நம் கண்முன்னால் அனுப்பும்போது ஆண்டவர் அருள் தருவார். அந்த விசுவாசத்தீர் பட்டியலுக்கு ஒருவேளை எபிரேயர் எண்ணி எழுதப்படுவதில்லை, ஆனால் ஆண்டவரின் திருத்திட்டத்தில் அவருடைய திரு சமூகத்தில் காத்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த தீர பட்டியல் அவைகளில் நீங்களும் உங்களுடையவர்களும் நானும் நம்முடையவர்களும் இப்படி வாழ்வதற்கு எத்தனை பெரிய வாய்ப்பு. ராகாபின் விசுவாசம். ஆண்டவர் அவருடைய திருத்திட்டம் திறன் வரங்களை காப்பதற்கு ஆண்டவர் அழுகின்ற பெரும் திட்டத்தின் பங்கு, அதன் விளைவாய் இந்த பூமிக்கே ஆண்டவர் தம்முடைய இரட்சகரை பெற்று தந்த பாங்கு, இவைகளை ராகாப் நமக்கு கற்றுத்தருகிறார். தேவ திட்டத்தில் ராகாப். நம்ம அப்படி அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? எங்கும் எந்த எல்லையிலையும் என்ன நிலையில் இருந்தாலும் இந்த பங்கு பாக்கியமாக நமக்கு வந்து விடியும். ஜெபிக்கலாம். என்னோட கூட இணைந்து கொள்வீங்களா? ஆண்டவரே, இந்த பொழுதுல எங்களே எங்களுடைய எளிமையில், ஒப்பு கொடுத்தலில், அர்ப்பணத்தில் அழகாய் வந்து சந்திக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களை ஆக்குகின்ற, எங்களை பூரிக்க செய்கிற, உம்முடைய விசுவாசத்திற்கு எங்களை ஆள் ஆக்குகிற உம்முடைய கிருபையை தருவதற்காக நன்றி. ராகாபுக்கு தந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அவர்களுக்கு தந்த பாக்கியத்தை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும், எங்கள் மனிதர்களுக்கு தாரும். உம்முடைய தேவ திட்டத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு பாக்கியம் இருக்கட்டும். அந்த பாக்கியத்தை
ஆண்டவரே, உம்முடைய திருத்திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களுக்கு எங்களை பங்காக தரும்போது, ஜபமாக தரும்போது, தியாகமாக தரும்போது, உம்முடைய அன்புக்கு அடி பணிந்தவர்களாக நிற்கும்போது, நீர் செய்யவிருக்கிறவர்களை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லையே, அதை அப்படியே ராவகாபுக்கு செய்தது போல, அவருடைய குடும்பத்துக்கு செய்தது போல, இதை கேட்கிற ஜெபிக்கிற என் சகோதர சகோதரிய குடும்பங்களுக்கு செய்யும்ப்பா. நீர் அப்படியே செய்வீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே.